நெகிழி உபயோகிப்பதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்தான உரை நிகழ்த்த வருகிறார் அமிரா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் அமிரா. நான் அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயில்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். இந்த இரு வார்த்தைகளும் நம் வாழ்வின் இரு கண்கள் போன்றவை. பசுமை என்பது வெறும் மரங்கள் மட்டுமல்ல, அது நம் முன்னோர்களின் தூய காற்று, குடிநீர், வளமான மண், ஆரோக்கிய வாழ்வாகும். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். காடுகளையும் நீர்நிலைகளையும் நிலங்களையும் போற்றி பாதுகாத்தவர்கள். ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மரங்களை வெட்டி நீர்நிலைகளை மாசுபடுத்தி மண்ணை மலடாக்கி வருகிறோம். இது நமக்கு மட்டுமில்ல, நம் எதிர்கால தலைமுறையினருக்கும் நாம் இணைக்கும் அநீதி. பாரம்பரியம் என்பது வெறும் பழைய சடங்குகள் அல்ல, அது நம் முன்னோர்களின் ஞானம், அவர்களின் வாழ்க்கை முறை, கலைகள், கட்டிடங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் என அனைத்தும் அடங்கியது. பசுமையும் பாரம்பரியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். பசுமையை காப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தனர். நீர்நிலைகளை தெய்வங்களாக வணங்கினர். மரங்களை புனிதமாக பார்த்தனர். அவர்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையும் இயற்கையை பாதுகாக்கவும் முறையும் பின்னி பிணைந்திருந்தன. நன்றி, வணக்கம்.